நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக சென்ற இளைஞர் நீண்ட நேரமாகியும் மகன் வீடு திரும்பாததால் தெரு தெருவாக தேடி அலைந்த தந்தை. பல இடங்களில் தேடியும் மகன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவதாக கூறி இளைஞரை வரவழைத்து கொடூரமாக வெட்டி கொன்று நெருங்கிய நண்பர்கள். உயிருக்கு உயிராக பழகிய நண்பனை போட்டு தள்ளியது ஏன்? கொலைகாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பின மகன் சங்கர் நீண்ட நேரமாகியும் ஆளையே காணும்னு வீட்டில் தந்தை குமார் பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்துருவான் அப்போ வந்துருவான்னு வீட்டு வாசல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சங்கரும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவரோட செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. நேரம் ஆக ஆக மகனை காணோமேங்கிற தவிப்பும் பதற்றமும் தந்தை குமாருக்கு அதிகமாயிட்டே போயிருக்கு. அதனால தன்னோட சொந்தக்கார பையனை கூட்டிக்கிட்டு சங்கரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டுக்கும் அவர் கூட கேட்டரிங் வேலைக்கு போறவங்க கிட்டையும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா சங்கரை பத்தி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தந்தை குமார். போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கம்ப்ளைண்ட் முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரியில் உள்ள முட்புதர்ல ஒரு இளைஞரோட சடலம் கிடக்கிறதா அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்துருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது ஸ்டேஷன்ல மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த குமாரியும் கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம்தான் சங்கரை யாரோ கொன்னு சடலத்தை முட்புதற்குள்ள வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சங்கர் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவர் கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் நைட்டு நேரத்துல அந்த ஏரியாவில் கும்பலா சில பேர் சுத்தி வந்ததா அந்த ஏரியா மக்கள் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சியை வச்சு துப்பு துளக்குனதுல தான் சங்கரை யார் இப்படி பண்ணது, முட்புதருக்கு எப்படி வந்தாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கு. வியாசர்பாடி புதுநகர் 10வது தெருவை சேர்ந்தவர் தான் குமார். இவரோட இளைய மகன் சங்கர் அம்பேத்கர் கலைக்கல்லூரியில படிச்சுட்டு இருந்திருக்காரு. மது கஞ்சா போதைக்கு அடிமையான சங்கர் படிப்பையும் பாதியிலேயே விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கேட்டரிங் வேலை கிடைச்சா மட்டும் அடிக்கடி போயிட்டு வருவாராம். இதுக்கு நடுவுல சங்கரும் பக்கத்து தெருவில் உள்ள 18 வயசான இளம்பெண்ணும் ஒருத்தருக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம்பெண் பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இளம்பெண் வீட்டில் தன்னோட செலவுக்கு கொடுக்கிற பணத்தை காதலன் சங்கருக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இளம்பெண்ணும் சங்கரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. சங்கருக்கு 13ஆம் தேதி பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால காதலனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்காங்க இளம்பெண். அந்த நேரத்துல இளம்பெண்ணுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்ததும் டென்ஷன் ஆனவங்க, உன் ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே இல்லையா, உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்கறான்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. காதலிக்கு தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்த லவ் மெசேஜை பார்த்ததும் ஆத்திரமான சங்கர் காதலிய அவங்க வீட்டில் விட்டுட்டு லவ் மெசேஜ் அனுப்பின தன்னோட ஃப்ரெண்டை நேர்ல மீட் பண்ணி சரமாரியா அடிச்சிருக்காரு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க தான் சண்டைய விலக்கி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 17ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு. சங்கர் கிட்ட அடிவாங்கின இளைஞர் காதலிக்காக பல வருஷம் ஃப்ரெண்டா இருந்த ஏன் மேலேயே கைய வச்சுட்டியான்னு கொந்தளிச்சிருக்கான். காதலிக்காக நண்பன் மேல கைய வச்சவனை சும்மா விடக்கூடாதுடான்னு சங்கரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனுக்கு எதிரியா மாறி இருக்காங்க.
சம்பவத்தன்னைக்கு வீட்டில் இருந்த சங்கருக்கு ஃபோன் பண்ண அவனோட நண்பர்கள் மச்சான் வாடா கேக் கட் பண்ணலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. சங்கரும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களேன்னு வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான். அங்கே ஃப்ரெண்ட்ஸோட கேக் வெட்டிட்டு இருக்கும்போதே அங்கிருந்த இளைஞர்கள் சில பேர் ஏற்கனவே பிளான் போட்டு கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து சங்கரை சரமாரியா குத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத புதருக்குள்ள. அதிகாலையில அந்த இடத்துல சிறுநீர் கழிக்க போன முதியவரால தான் சங்கர் கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த சங்கரோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இளைஞர்கள் 5 பேர்கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சங்கரை கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிற மற்ற 5 பேரையும் ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. மனைவி பிள்ளைகளுடன் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர் செல்போனில் அழைத்து வீட்டிற்கு வெளியே வர சொன்ன முன்னாள் நண்பர்கள் 1000 தான் இருந்தாலும் நண்பர்கள் தானே என நினைத்து நம்பிச் சென்றவரை ஓட ஓட வெட்டி கொன்ற கும்பல். மனைவி பிள்ளைகள் கண்ணெதிரிலேயே நடந்த கொடூரம். தூய்மை பணியாளரின் கொடூர கொலைக்கு என்ன காரணம்? கொலைகாளிகள் சிக்கினார்களா? சென்னை அம்பத்தூர்ல உள்ள காமராஜபுரத்துல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு ஒன்று இருக்கு. இந்த குடியிருப்பை சேர்ந்த 29 வயதான அருணாச்சலம் வலசரவாக்கம் பகுதியில தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு ராணிங்கிற மனைவியும் ஒரு மகன் 2 மகள்கள்னு 3 குழந்தைகளும் இருக்காங்க. அருணாச்சலம் வசிக்கிற அதே ஹவுசிங் போர்டில் ஸ்ரீனிவாசனுங்கிறவனும் குடியிருந்து வந்திருக்கான். இவன் மேல அடிதடி வழிப்பறின்னு ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. அருணாச்சலமும் சீனிவாசனும் நண்பர்கள். ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்குள்ள மது போதையில தகராறு வந்திருக்கு. அப்போ 2 பேரோட குடும்பத்தை பத்தியும் மாறி மாறி தகாத வார்த்தைகள் பேசி சண்டை போட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. நண்பர்களா இருந்த அருணாச்சலமும் சீனிவாசனும் இந்த சண்டைக்கு அப்புறம் எதிரிகளா மாறிட்டாங்க. இதுக்கிடையில கஞ்சா விற்பனை பண்ணதா சீனிவாசனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்தது அருணாச்சலம் தான் நினைச்சு சீனிவாசன் அவர்கிட்ட அடிக்கடி தகராறு செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கும் இடையில பிரச்சனை அதிகமாயிட்டே போயிருக்கு. பார்க்குறப்பெல்லாம் முறைச்சிக்கிறது, வாக்குவாதம் பண்றதுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில வேறொரு கேஸ் சம்பந்தமா சீனிவாசனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. கடந்த 25ஆம் தேதி தான் சீனிவாசன் ஜெயிலிருந்து வெளியில வந்திருக்கான். ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் அருணாச்சலம் கூட பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. சமீபத்தில் கஞ்சா விற்கிறதா சொல்லி சீனிவாசனோட பைக்கை போலீஸ்காரங்க பறிமுதல் பண்ணதா சொல்லப்படுது. போலீஸ்காரங்க நம்ம பைக்கை பறிமுதல் பண்ணதுக்கு அருணாச்சலம் தான் காரணம்னு நினைச்ச சீனிவாசன் கடந்த 1 வாரமாவே கொலை வெறியோட சுத்திக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. போவானானுவாங்க வரவானானுவானுங்க, சிங்கமாக கேட்பாங்க, கொல்லுவாங்க. எங்கள் மாமியார் விட்டுட்டு போங்க, எங்களை கூப்பிட்டு கூட சொல்லுவான், உன் புருஷனை நான் வெட்டிடு வேண்டி, உன் புருஷன் சாவி என் கையிலன்னு போன வாரம் கூட சொல்கிறானே, அவன்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான்னு நாங்கள் நினச்சோமே. சாப்பிட்டு உன்னை கூப்பிட்டு வச்சு வெட்டினாங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அருணாச்சலம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது சீனிவாசன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், கொஞ்சம் வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். உடனே அருணாச்சலமும் சீனிவாசனை பார்க்க போயிருக்காரு. அப்போது சீனிவாசன் கூட அவனோட கூட்டாளி வினோத்தும் இருந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து அருணாச்சலம் கிட்ட பீடி கேட்டிருக்காங்க. அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த கத்தியை எடுத்து அருணாச்சலத்தோட வயிற்றுலேயே கொத்தி இருக்காங்க. உடனே பதறி போன அருணாச்சலம்
உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி இருக்காரு. ஆனா விடாம துரத்தின சீனிவாசனும் வினோத்தும் அருணாச்சலத்தோட மனைவி முன்னாடியும் 3 பிள்ளைங்க கண் எதிரிலையும் வச்சே அருணாச்சலத்தை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. என் வீட்டை தேடி வந்து வெட்டினாங்க சார். மாத்திரை விற்கிறாங்கன்னுட்டு அந்த பையனை வந்து புச்சின்னு போயிட்டாங்க. சீனான்ற சீனிவாசனே அவன் புச்சின்னு போனால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் மொட்டை பிட்டிஷன் எழுதி கொடுத்தாருன்னுட்டு வண்டியெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்களேன்ற அந்த காண்டை வச்சுக்கின்னு எங்கள் வீட்டுக்காரர் இந்தமாரி பண்ணிட்டான் சார். தன்னோட கண் எதிரிலேயே கணவனை கொடூரமா கொன்னதை பார்த்து மனைவி ராணி துடிச்சு போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு தான் நிற்க வச்சு வெட்டினானுங்கோ. பக்கத்துலேயே நின்றுக்கிறத என் பிள்ளைங்களை கேட்டு பாருங்க எப்படி வெட்டினானுங்கன்னு. என் பிள்ளைங்களே பார்த்து ஓடி போச்சு. வீட்டுக்குள்ள விட்டுட்டு ஓடிட்டேனே நான். எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே வெட்டி கொன்னுட்டாங்க, என்னையும் கத்திய வச்சு அடிச்சு விரட்டினாங்கன்னு அருணாச்சலத்தோட 8 வயசு மகன் நான் தழுதழுக்க பதற்றத்தோட சொன்னது அங்கிருந்த எல்லாரையும் கண் கலங்க வச்சிருச்சு. நேற்று வந்து வீட்டு வாசலேருந்து வெட்டினாங்க 2 பேர் சேர்ந்து. நான் அப்போ எல்லாம் வெளியில் ஓடி வந்தோம். அப்போ வெட்டினேன்டாங்க, கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறத்தில் உள்ள ஏரியாவில் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தப்பி ஓடின கொலையாளிகளை தீவிரமா தேடி வந்தாங்க. சீனிவாசனும் வினோத்தும் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பதுங்கியிருந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அவங்க 2 பேரையும் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்லூரி வளாகத்திலேயே தீக்குளித்த 2ஆம் ஆண்டு பிஎட் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட HOD. வகுப்பறைகளில் பாடம் எடுக்காமல் மாணவிகளிடம் ஆபாச பேச்சு. வெளியே சொன்னால் டிகிரி வாங்க முடியாமல் செய்து விடுவேன் என பகிரங்க மிரட்டல். கல்லூரி முதல்வரிடம் மாணவி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பேராசிரியரின் அநாகரிக வேலைக்கு கல்லூரி நிர்வாகமும் உடந்தையா? நடந்தது என்ன? குடும்பத்துல பண கஷ்டம். வறுமையில் உள்ள குடும்பத்தை எப்படியாச்சும் தலை தூக்கி நிறுத்தணும். அதுக்கு ஒரே வழி படிப்பு மட்டும்தான் நினைச்ச 20 வயசு பொண்ணு ஒடிஷா மாநிலம் பாலச்சூர்ல உள்ள பக்கீர் மோகன் காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த மாணவி காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அதுல வர பணத்தை மாதம் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி படிக்கிற காலத்திலேயே வீட்டையும் சேர்த்து கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாணவி ஒரு நாள் தவறாம தினமும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2-3 நாளா மாணவி கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. அதே மாதிரி வீட்டில இருந்து ஃபோன் பண்ணாலும் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறின தாய் ஹாஸ்டல்ல மகள் கூட தங்கிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபோன்ல பேசின அந்த ரூம்மேட் பொண்ணு, அவர் 2-3 வாரமாவே சோகமா இருக்க ஆன்ட்டி, ரூம்ல கூட யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளை பார்க்கறதுக்கு நேரா ஹாஸ்டலுக்கே போயிருக்காங்க பெற்றோர். ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துக்கிட்டு இருந்த மகள் கிட்ட போய், என்னமா ஆச்சு, ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மகள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பெத்தவங்க தலையில இடி மாதிரி வந்து இறங்கி இருக்கு. பாலச்சூர்ல உள்ள பக்கீர் மோகன் காலேஜ்ல மாணவி பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த காலேஜ்ல பேராசிரியரும் துறை தலைவருமான சமீரா குமார் சாகு கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் மாணவிய தவறான பார்வையிலேயே பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்ட சமீரா இரவு நேரத்துல மாணவிக்கு வீடியோ கால் பண்ணி ஆடையெல்லாம் கழட்டிட்டு வீடியோ கால்ல வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் சமீரா குமார். என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமலும் வெளியே சொன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிருவாங்களோங்கிற பயத்துல தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. அமைதியா இருக்கிறதுனால சமீரா குமார் சாகுவோட அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த மாணவி
என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு கல்லூரி முதல்வர் திலீப் குமார் போஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவி பாலியல் ரீதியா அனுபவிச்ச கொடுமைகளை கேட்டும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாணவி காலேஜில் புகார் கொடுத்தது தெரிஞ்சு அந்த பேராசிரியர் ஜமீரா குமார் சாகுவோட அத்துமீறல் அதிகமாயிருக்கு. காலேஜில் மாணவியை பார்க்குறப்பெல்லாம் ஆபாசமா பேசுறது, ஆபாசமா சைகை காட்டுறதுன்னு அட்டகாசம் எல்லை மீறி போயிருக்கு. தினமும் அவன் கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகள் சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்ச பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்துல கடுமையா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்த புகாரை கல்லூரி நிர்வாகம் பெருசா கண்டுக்காம அலட்சியப்படுத்தி இருக்கு. தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பல முறை சொல்லியும் கூட பலன் இல்லாததுனால அந்த மாணவி கல்லூரிக்குள்ளேயே உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குளிச்சு இருக்காங்க. அந்த மாணவியை காப்பாத்த போன மாணவனுக்கும் உடம்பு முழுக்க தீ பற்றதுனால காலேஜே பரபரப்பா மாறி இருக்கு. அதை பார்த்து அரண்டு போன சக பேராசிரியர்கள் ஆம்புலன்ஸை வர வச்சு மாணவி மாணவன் 2 பேரையும் மீட்டு புவனேஸ்வர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவி 95% தீக்காயங்களோடவும் காப்பாத்த போன மாணவன் 70% தீக்காயங்களோடவும் சீரியஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவியோட பெற்றோர் கொடுத்த புகாரை வச்சு போலீஸ் விசாரணையில இறங்கினப்ப கல்லூரி நிர்வாகம் சமீரா குமார் சாகுவை விசாரிக்க உள்ளதா சொல்றாங்க. போலீஸ் வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிற கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவி வந்து சொன்னதுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம மௌனம் காத்தது ஏங்கிறது தான் இப்ப எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவான சமீரா குமார் சாகுவை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி கல்வி கற்றுக் கொடுத்து மாணவிய அரண் போல பாதுகாக்க வேண்டிய பேராசிரியரை தகாத வேலையில ஈடுபட்டது பெற்றோர்கள் மத்தியில கொந்தளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பெண் மனோதத்துவ நிபுணருக்கும் IIM கல்லூரி மாணவனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம். மனநல ஆலோசனை தேவைப்படுவதாக கூறி கல்லூரி விடுதிக்கு அழைத்த மாணவன் கூறியதை நம்பி விடுதிக்கு சென்ற பெண் மனோதத்துவ நிபுணர் மாணவன் கொடுத்த குளிர்பானத்தை அருந்தியதும் மயக்கம். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்து பார்த்தபோது அதிர்ச்சி. கொல்கத்தாவில் மீண்டும் ஓர் கொடூர சம்பவம் நடந்தது. என்ன? கொல்கத்தா IIM கல்லூரி விடுதிக்குள்ள திடீர்னு போலீஸ் டீம் போய் அங்கிருந்த ஒரு மாணவனை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. இதை பார்த்த சக மாணவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. அந்த மாணவன் என்ன பண்ணா, போலீஸ் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிருக்கு. கொல்கத்தா IIM கல்லூரியில மகாவீரர் அப்படிங்கிற மாணவன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த இந்த மாணவனுக்கும் கொல்கத்தாவை சேர்ந்த பெண் மனோதத்துவ நிபுணர் ஒருத்தவங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தனக்கு மனநல ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதாவும் என்னால எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் காட்ட முடியலன்னோ அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னோ அந்த இளம்பெண் மனோதத்துவ நிபுணர்கிட்ட மாணவன் மகாவீர் சொன்னதா சொல்லப்படுது. மாணவன் சொன்னதை உண்மைன்னு நம்பின அந்த பெண் ஆன்லைன் மூலமா மகாவீருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் போதும், நேர்ல வந்து கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு மகாவீர் அந்த இளம்பெண் கிட்ட சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணும் நேர்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க ஹாஸ்டலுக்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு மாணவன் மகாவீர் சொல்ல அதுக்கும் அந்த பெண் மனோதத்துவ நிபுணர் ஓகே சொல்லியிருக்காங்க.
அடுத்து அந்த பெண் ஐஐஎம் கல்லூரி விடுதிக்கு போய் மாணவன் மகாவீரோட அறைக்கும் போயிருக்காங்க. அங்க போனதும் மகாவீர் அந்த பெண்ணுக்கு குளிர்பானம் கொடுத்திருக்கான். அந்த குளிர்பானத்தை குடிச்சதும் அந்த பெண் மயங்கி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. தனக்கு நேர்ந்த கொடுமையை நினைச்சு அந்த பெண் கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை பத்தி வெளியில யார்கிட்டயாச்சும் சொன்னா கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை மகாவீர் மிரட்டி இருக்கான். ஆனா மாணவனோட மிரட்டலுக்கு அடிபணியாத பெண் மனோதத்துவ நிபுணர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பெண் கொடுத்த புகார் அடிப்படையில மாணவன் மகாவீரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவன்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தினாங்க. பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதுக்கு இடையில பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா தன்னோட மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கலனும் ஆட்டோவிலிருந்து தவறி விழுந்ததுல தான் அடிபட்டுச்சுன்னு சொன்னதும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா கைதான மாணவன் மகாவீர் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணதை ஒத்துக்கிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படின்னா அந்த பெண்ணோட அப்பா எதுக்கு மாத்தி சொல்லணும்? ஒருவேளை விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட அப்பாவே மகளை கட்டாயப்படுத்துறாராங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஐஐஎம் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள அந்த பெண் மனோதத்துவ நிபுணர் உரிய அனுமதி பெற்றுதான் போனாங்களா இல்ல யாருக்கும் தெரியாம போனாங்களாங்கிறத பத்தி போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மிகவும் பிரபலமான ஐஐஎம் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காலேஜ்ல சீட்டு கிடைச்சும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறதுக்கான வழியை பார்க்காம இப்படி தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் மாணவன் மகாவீர். கடந்த ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தெற்கு கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவமும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த வரிசையில ஐஐஎம் காலேஜ் ஹாஸ்டல்ல வச்சு நடந்த இந்த கொடூர சம்பவமும் கொல்கத்தாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.